Hi friends, welcome to TNPC Maxi Sat. மீப்போமா காண்க x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 மற்றும் x ஸ்கொயர் மைனஸ் 1. இதுக்கு மீப்போமான எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3க்கு வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் போட்டால் என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் 2x வந்து மைனஸ் 3x ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். மைனஸ் 3 இருக்கிறதுனால அப்போ எடுத்துகிட்டு எக்ஸை காமனாக வெளில எடுத்தால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 1. இது வந்து ஒன்றை காமனாக வெளில எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 3 கிடைக்கும். அதுலேருந்து நம்ம ரெண்டுத்தையும் காமனாக இருக்கிறத எடுத்து போட்டுட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம போடுவோம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2க்கு நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கிடைக்கிது. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நம்ம எழுதுவோம்ல, அதே மாதிரி இதை போட்டுக்கிறோம். இதுக்கு எல்சிஎம் வந்து எல்சிஎம்னா எல்லாத்தையும் எடுக்கணும், காமனாக இருக்கிறதையும் எடுக்கணும், இல்லாததையும் எடுக்கணும். ஜிசிடினா காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். இதில் எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க, அதனால் எல்லாத்தையும் எழுதுகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த மாதிரி நிறையா கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல். நான் குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள்.